லாஸ்ட் வீக் எனக்கு கல்யாண நாள் வந்துச்சுங்க. நாள் முழுக்க அவர் கூடவே இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் அது நடக்கலை. காலைல எழுந்திரிச்சு அவர் வந்து பிஸ்னஸுக்கு போயிட்டார். சரி, நமக்கு நான் லீவ் போட்டதும் வேஸ்ட்டாக தான் போச்சு. இருந்தாலும் சரி ஃபோட்டோஸ் பார்த்துட்ருந்தேன். இந்த மேக்கப்லாம் நானே தான் பண்ணிக்கிட்டேன். இந்த மேரேஜ் மேக்கப் மட்டும் இந்த மேக்கப் மட்டும் வேறு ஒருத்தவங்க பண்ணி விட்டாங்க. மற்றபடி இந்த ஃபோட்டோஸில் மற்ற ஃபோட்டோஸ்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சரி கல்யாண நாள் அதுவுமா சரி இந்த சாரீ கட்டிக்கிட்டேன். வெளியில் எங்கேயாவது போகலான்னு நினச்சிக்கிட்டு அவர் மத்தியானம் வந்துட்டார். ஆனால் அவர் வந்து கிளம்புற மாதிரி தெரியல. என்கிட்டையும் எங்கே போகலாம் எதுவுமே கேட்கல. நான் அப்படியே மேட்சிங் அப்படியே புது பொண்ணு மாதிரி கிளம்பினேன். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ அவர் அப்படியே படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டார். சரி, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே கோவமாக வந்துச்சு, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கடைசியாக அப்புறம் எனக்கு அழுக வந்துருச்சு. உடனே அவர் வந்து திங்கிறதுக்குனே அலைகிறேன் அப்படின்னாரு. நான் எனக்கு திங்கெல்லாம் வேணாம், எனக்கு உங்கள் கூட ஒரு காஃபி குடித்தா போதும் அப்படின்ட்டு சொன்னோன்னே சரின்ட்டு கூட்டிகிட்டு போனார். பக்கத்தில் போக முடியல, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அப்புறம் வடபழனி மாலுக்கு தான் போனோம், அந்த ஃபோரம் விஜயா மாலுக்கு போனால் நாங்கள் போன நேரம் ரொம்ப லேட்டு. சரி, எல்லா கடையும் அடைச்சிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டோம். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே மேட்சிங்காக நல்லா இருக்குல்ல, இந்த சாரீ, இந்த தோடு, இந்த மேக்கப் எல்லாம். இதான் நாங்கள் ஃபோரம் மால் போனோம். ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியானா என்ன சொல்கிறது, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து ஜாலியாக இருந்துச்சு. அதானே முக்கியம், வேற என்ன. பாய்.